வணக்கம், வெல்கம் டு மனோகரா நாயுடு சேனல். இப்போது மீன் குழம்புக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 3 வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட்டரில் 5 தக்காளி அதுவும் இதிலே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பூண்டு அது இந்த சாப்பிலே ஒரு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு மாங்காய் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது புளி கரைசல் நமக்கு 4 பேருக்கு தேவையான அளவு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 ஸ்பூன் அளவு நான் குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தேவைக்கான காரத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மண் சட்டியில் தான் நான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் எப்பவுமே இந்த சட்டியில் தான் எல்லாமே செய்வோம். சாம்பாரும் சரி, காரக்குழம்பு எல்லாமே இதில் தான் செய்வோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 3 கரண்டி ஃபஸ்ட்டு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அது கடகம் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா பூண்டு, அது போட்டுக்கிறேன். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஸ்பூன் அளவு பெருஞ்சீரக பொடி இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனால் இது வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர். அடுத்தது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்தரில் 5 தக்காளி இருக்கும், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அந்த தக்காளி வதங்க நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் புளி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இது உரலில் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது இந்த சைடில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கும்.
மீன் குழம்புக்கான மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக தெரியுது. அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு இந்த பூண்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தூவி விடணும். அளவு கட் பண்ணி மேலே போட்டு கருவேப்பிலை மேலே போடணும். இது எதுக்குன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், வாசனை கொடுக்கும் நமக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இது கார மீன் தான் வாங்கியிருக்கேன். இது நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு இது நல்லா போட்டு 3 தடவை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணியாச்சு. மாங்காவும் ஆட் பண்ணிடலாம். மாங்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வைக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செய்து பாருங்கள்.